கனடா யூனிவர்சிட்டியில் இப்போ பவர் பாயிண்ட் போட்டு பேசும்போது அந்த அவன் யூனிவர்சிட்டியே அறிந்து போச்சு. வீட்டை பார்த்துட்டு மற்ற கண்ட்ரிஸ் எல்லாம் வந்து பவர் பாயிண்ட் போட்டாங்க, நானும் பவர் பாயிண்ட் போட்டு காட்டினேன். அவங்களதெல்லாம் வந்து இன்ஃப்ராஸ்ட்ரக்சரே ஒன்றுமே கிடையாது. எல்லாம் இந்த ஆடு வளர்க்குறது மாடு வளர்க்குறது இந்த மாதிரி இதுதான் இன்ஃப்ராஸ்ட்ரக்சரில். வீடுகளோ ஆஃபீஸோ இந்த டேங்க்குகளோ இதெல்லாம் இல்லை. ஆனால் இன்ஃப்ராஸ்ட்ரக்சரோட ரூரல் டெவலப்மெண்ட்டுங்கிறது நம்ம கண்ட்ரியில் நாம் கொண்டு போனது தான். ஆயிரக்கணக்கான பேர், நீங்கள் மட்டும் இந்த ஆதங்கம் இல்லை, ஆயிரக்கணக்கான பேர் எப்படி ஓடந்தூர் சண்முகம் வந்து தோத்தார் அப்படிங்கிற கேள்வி இன்றைக்கி உண்டு. நேற்று கோயம்புத்தூர் வந்து இன்டர்சிட்டி ஏறதுக்கு வந்து அந்த ஹோட்டலில் உள்ளே போகிறேன். இங்கே சென்னையிலேருந்து ஒருத்தர் கோயம்புத்தூர் வந்திருக்காரு ஒரு ஃபேமிலியோட. அவர் என்னைய அந்த அடையாளம் பார்த்துட்டு கூப்பிடுறாரு. கூப்பிட்டு நீங்கள் ஓடந்தூர் சண்முகலான்னு கேட்குறாரு. ஆமாம் அப்படின்னேன். நீங்கள் பிகேட் மினிஸ்டர் பார்த்தேன் அப்படின்னு சொன்னார். பார்த்த உடனே என்னங்க நீங்கள் அந்த இது எலெக்ஷனில் போயிடுச்சு அப்படின்னாரு. ஆமாம் இப்போ போயிடுச்சுங்க அப்படின்னு சொன்னேன். என்னங்க இவ்வளோ சர்வசாதாரணமாக போயிடுச்சுன்னு சொல்கிறீங்க அப்படின்னு. சர்வசாதாரணம் சொல்ல முடியும், அழுதுதான் சொல்ல முடியும் அப்படின்னு சொன்னேன். இல்லைங்க எவ்வளோ தைரியமாக நீங்கள் சொல்கிறீங்க போனால் போயிட்டு போதும் அப்படின்னு சொல்லி. ஆமாம் நான் 30 வருஷம் பார்த்துருக்கேன், இனி தான் போய் எதுக்கு பார்க்கணும் அப்படின்னு நான் சொன்னேன். அப்போ அந்த உண்மையிலே இப்போ நம்ம படிக்கிற படங்களில் பார்க்குற நன்றி விசுவாசம் அந்த பண்புலாம் வந்து உண்மையிலே ரியாலிட்டியில் அதெல்லாம் இல்லையா? ரியாலிட்டியில் கொஞ்சம் குறவு தான். நீங்கள் அது என்ன சொல்கிறது, குறவுன்னு தான் நான் சொல்லுவேன். இப்போ என்னுடைய எக்ஸ்பீரியன்ஸில் அது குறவு தான், 100க்கு 100 குறைவு தான். அந்த மாதிரி பசுமை வீடு 101 வீடு யாரும் கட்டியிருக்க முடியாது. நிச்சயமா அது உலக வங்கியிலேருந்து பார்வையிடுறாங்க, கனடாலேருந்து பார்வையிடுறாங்க. கனடா யூனிவர்சிட்டியில் இப்போ பவர் பாயிண்ட் போட்டு பேசும்போது அந்த அவன் யூனிவர்சிட்டியே அறிந்து போச்சே. வீட்டை பார்த்துட்டு மற்ற கண்ட்ரிஸ் எல்லாம் வந்து பவர் பாயிண்ட் போட்டாங்க, நானும் பவர் பாயிண்ட் போட்டு காட்டினேன். அவங்களதெல்லாம் வந்து இன்ஃப்ராஸ்ட்ரக்சரே ஒன்றுமே கிடையாது. எல்லாம் இந்த ஆடு வளர்க்குறது மாடு வளர்க்குறது இந்த மாதிரி இன்ஃப்ராஸ்ட்ரக்சரில் வீடுகளோ ஆஃபீஸோ இந்த டேங்க்குகளோ இதெல்லாம் இல்லை. ஆனால் இன்ஃப்ராஸ்ட்ரக்சரோட ரூரல் டெவலப்மெண்ட்டுங்கிறது நம்ம கண்ட்ரியில் நாம் கொண்டு போனது தான். இன்னொன்று கேட்கணும்னு வச்சீங்க, நீங்கள் வந்து கொடுத்த அஃபிடவிட்டில் வந்து கல்வித்துறையில் 10ஆம் வகுப்பு படிச்சிருக்கீங்க அப்படின்னு கொடுத்துருந்தீங்க. நீங்கள் கொடுத்த இன்ஃப்ராஸ்ட்ரக்சரு இந்த பயண விஷயங்கள் இதெல்லாம் இருக்குல்ல, இதுக்கெல்லாம் ஒரு ஆலோசனை பெறதுங்கிறதுல வந்து யார் கூடலாம் கலந்து ஆலோசனை இல்லை? உங்கள் மாதிரி இருக்கிறவங்க பேசும்போது இது 2 வார்த்தையை நம்ம தெரிஞ்சுக்கிறது தான். வேறு ஆலோசனை என்ன வேறு என்ன இருக்குங்க? நீங்கள்லாம் வந்தீங்கன்னா உங்கள் மாதிரி இருக்கிறவங்களாம் வந்து நம்ம கூட பேசுவாங்க. நிறைய அஃபீஷியல்ஸ் நான் பார்த்துருக்கேன், ஃபாரினர்ஸ் பார்த்துருக்கேன், கவர்மெண்ட் ஆஃப் இந்தியா செக்ரட்டரிஸ் எல்லாம் பார்த்துருக்கேன். அவங்க கூட பேசி அவங்கெல்லாம் வந்து பேசும்போது அந்த 2 வார்த்தையை நம்ம தெரிஞ்சிக்க வேண்டியது தான். அப்போ நாங்கள் போய் பேசும்போது அந்த வார்த்தையை பேச வேண்டியது தான். அப்படி பயன்படுத்தினா அந்த வீடுகள் எல்லாமே. ஆமாம் 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 ஆமாம். எனக்கு அஃபீஷியல் வந்துங்க 100% கோஆபரேஷன். இதில் எந்த தங்குதடி எனக்கு இல்லை, 100%. நான் ஒருத்தனே இந்த திட்டத்தை பண்ணிடுறேன்னு நீங்கள் சொல்ல முடியாது. ஆமாம், அதுக்கான உழைப்பு நிறைய இருக்குது, குழு இருக்குது. உழைப்பு இருக்குங்க. பஞ்சாயத்தினுடைய அட்மினிஸ்ட்ரேஷன் இருக்குது. கிட்டத்தட்ட 20 இயர்ஸில் பஞ்சாயத்து தலைவரோ துணைத் தலைவரோ ஊராட்சி உதவியாளரோ ஊராட்சி மன்ற உறுப்பினர்களோ 5 ஜல்லி நயா பைசா கூட யாருக்கிட்டையும் லஞ்சம் வாங்கியிருக்க மாட்டாங்க. 20 ஆண்டு காலம். அப்படி ஒரு டீமை ஃபார்ம் பண்ணுறதும் கஷ்டம் தானே, எப்படி ஃபார்ம் பண்ணீங்க? அது நீங்கள் பார்த்தீங்கன்னா 96ல் நான் வந்து பஞ்சாயத்து தலைவராக பணியேற்ற கால போது காலையில் பஞ்சாயத்து தலைவர் பதவியேற்பு, மதியத்துக்கு மேலே துணைத் தலைவர் பதவியேற்பு. இந்த துணைத் தலைவருங்கிறது ஜாயின்ட் சிக்னேச்சர் செக்கில். இது காசு செலவு பண்ணி வருவானுங்க. எதுக்கு? இந்த கான்ட்ராக்டர் ஏதோ பணத்தை வாங்கலாம் அப்படிங்கிற எண்ணத்தில் பணத்தை எவனாச்சும் கொடுத்து ஏதாவது துணைத் தலைவர் ஆவானுங்க. இது நடைமுறை, தமிழகத்தில் இதுதான் நடைமுறை. நான் காலையில் பஞ்சாயத்து தலைவர் பதவி ஏற்ற உடனே ஒரு 10 நிமிஷம் இந்த உறுப்பினர்களுக்கு நான் ஒரு அட்வைஸ் சொன்னேன். நீங்கள் வார்டு உறுப்பினராக தேர்வு பண்ணியிருக்கீங்க, வார்டில் உள்ள ஜனங்கள் வந்து உங்களை தேர்வு பண்ணியிருக்காங்க. அந்த வார்டில் ஒரு 500 பேர் இருக்காங்கன்னு சொன்னால் இந்த 500 பேரும் ஒரே இடத்துல ஒரே நேரத்தில் கூட முடியாது. அப்படி கூடி தங்களுடைய கோரிக்கைகளை அரசிடம் சமர்ப்பிக்க முடியாது என்ற காரணத்தினால் அந்த 500 பேரும் சேர்ந்து ஒரு பிரதிநிதியாக உங்களை தேர்வு பண்ணியிருக்காங்க. இந்த 500 பேர் சேர்ந்து உங்களை ஒரு பிரதிநிதியாக தேர்வு பண்ணியிருக்காங்கன்னு சொன்னால் இந்த பிரதிநிதி அந்த 500 பேருக்கு என்ன அடிப்படை வசதி வேணுமோ அதெல்லாம் நீங்கள் பண்ணணும்.